அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை கூறினார். அதிமுகவில் யார் முதலமைச்சர் என்ற சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது அக்கட்சி. அதிமுக செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு கடந்த ஒரு வாரமாக ஓபிஎஸ் இபிஎஸ் இல்லங்களில் அவரவர் ஆதரவாளர்கள் தனித்தனியே சந்தித்து ஆலோசனை நடத்தினர். உச்சகட்டமாக செவ்வாய்க்கிழமை இரவு தொடங்கி காலை வரை விடிய விடிய இருவரையும் மூத்த அமைச்சர்கள் மாறி மாறி சந்தித்து ஆலோசித்தனர். இதனால் திட்டமிட்டபடி முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்படுமா என்ற சந்தேகம் எழுந்தது. இந்நிலையில் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கட்சியின் தலைமை அலுவலகம் வந்தனர். சாலையின் இருமருங்கிலும் காத்திருந்த தொண்டர்கள் இருவருக்கும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த போது ஓபிஎஸ் முன்வைத்த கோரிக்கையான 11 பேர் கொண்ட வழிகாட்டுதல் குழு அமைக்கப்படும் என இபிஎஸ் அறிவித்தார். அந்த குழுவில் இடம்பெறும் பெயர்களையும் எடப்பாடி பழனிசாமி வாசித்தார். மரியாதைக்குரிய திரு கோபாலகிருஷ்ணன் முன்னாள் எம்பி அவர்கள் கழக தேர்தல் பிரிவு இணை செயலாளர், மரியாதைக்குரிய சகோதரர் திரு கி மாணிக்கம் எம்எல்ஏ அவர்கள் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி ஆகிய 11 பேரை வழிகாட்டு குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் அறிவித்தார். 2021 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக கழக இணை ஒருங்கிணைப்பாளர், முதலமைச்சர் வெற்றி வேட்பாளராக கழக இணை ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு அன்பிற்கு அருமையான எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிறுத்த என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேறியதை நான் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். பின்னர் இபிஎஸ்க்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் ஓபிஎஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அவரை தொடர்ந்து கட்சியின் மூத்த நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமிக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினர். மகிழ்ச்சியுடன் இந்த அறிவிப்பை வெளியிட்டீர்களா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு தாம் மகிழ்ச்சியோடுதான் வெற்றி வேட்பாளரை அறிவித்திருப்பதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். நான் தான் வெற்றி வேட்பாளரை அறிவித்திருக்கிறேன். மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். வெற்றி வாய்ப்பு உறுதியாக எதிர்கட்சிகளுடைய கனவு பலிக்காது. எதிர்கட்சிகள் கனவு பலிக்காது. இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கட்சி அலுவலகம் முன்பு கூடிய அதிமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். தொடர்ந்து மெரினாவில் உள்ள ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் நினைவிடம் சென்ற இபிஎஸ் ஓபிஎஸ் ஒன்றாக மலர்தூவி மரியாதை செலுத்தினர். ஓபிஎஸ் இபிஎஸ் என்ற இரட்டை தலைமையின் கீழ் அதிமுக தொடர்ந்து இயங்கும் என்று தொண்டர்கள் உற்சாகத்தில் உள்ளனர். இந்நிலையில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை அவருடைய கிரீன்வே சாலை இல்லத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார். அப்போது எடப்பாடி பழனிசாமியை பூங்கொத்து கொடுத்து ஓ பன்னீர்செல்வம் வரவேற்றார். மேலும் எடப்பாடி பழனிசாமியின் காலில் விழுந்து ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமார் வாழ்த்து பெற்றார். இந்த சந்திப்பின் போது புதியதாக அமைக்கப்பட்டுள்ள வழிகாட்டு குழுவில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.
தொண்டர்களின் எண்ணத்திற்கேற்ப அதிமுகவை வளர்ச்சி பாதையில் அழைத்துச் செல்ல அயராது உழைக்க உள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டிருக்கும் அவர், அடுத்த 100 ஆண்டு காலத்திற்கும் அதிமுகவை வெற்றி இயக்கமாக உருவாக்க முயற்சி மேற்கொள்ள உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தனக்கு உறுதுணையாக இருந்து அடுத்த முறையும் முதலமைச்சர் வேட்பாளராக வாய்ப்பளித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அதிமுகவை வழிநடத்த ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தின் கோரிக்கை ஏற்று 11 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அவர் வகித்து வந்த பொதுச் செயலாளர் பதவி சசிகலா வசம் சென்றது. ஆனால் அதன் பிறகு கட்சியில் ஏற்பட்ட பிளவு, சொத்து குவிப்பு தண்டனை உள்ளிட்ட காரணங்களால் அவரிடமிருந்து பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்டு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற புதிய பதவிகள் உருவாக்கப்பட்டன. இரட்டை தலைமையின் கீழ் செயல்பட்டு வரும் அதிமுகவுக்கு ஓ பன்னீர்செல்வத்தின் கோரிக்கை ஏற்று 11 பேர் கொண்ட வழிகாட்டுதல் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் அமைச்சரும் அதிமுகவின் அமைப்பு செயலாளருமான திண்டுக்கல் சீனிவாசன் இடம்பெற்றிருக்கிறார். அவருடன் அமைச்சரும் நாமக்கல் மாவட்ட செயலாளருமான தங்கமணி, கோவை புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளரும் உள்ளாட்சித்துறை அமைச்சருமான SP வேலுமணி ஆகியவர்கள் இடம்பெற்றுள்ளனர். இவர்களோடு அமைச்சர் ஜெயக்குமார், CV சண்முகம், காமராஜ் ஆகியோர் 11 பேர் கொண்ட வழிகாட்டுதல் குழுவில் உள்ளனர். அடுத்ததாக முன்னாள் MLA JCT பிரபாகர், முன்னாள் MP மனோஜ் பாண்டியன், முன்னாள் அமைச்சர் ப. மோகன் ஆகியோரும் அதிமுகவை வழிநடத்தும் வழிகாட்டு குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இவர்களைத் தவிர முன்னாள் MP கோபாலகிருஷ்ணன், சோழவந்தான் தொகுதி அதிமுக MLA மாணிக்கம் ஆகியோரும் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இதில் திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, SP வேலுமணி, ஜெயக்குமார், CV சண்முகம், காமராஜ் ஆகியோர் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களாக பார்க்கப்படுகின்றனர். JCT பிரபாகர், மனோஜ் பாண்டியன், ப. மோகன், MP கோபாலகிருஷ்ணன், மாணிக்கம் ஆகியோர் பன்னீர்செல்வம் தரப்பினராக இருக்கிறார்கள். 11 பேர் கொண்ட வழிகாட்டு குழுவில் பெண்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. எடப்பாடி பழனிசாமி அதிமுக முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை அந்த கட்சியின் மூத்த நிர்வாகிகளும் அமைச்சர்களும் வரவேற்றுள்ளனர். அதே சமயம் சசிகலாவின் விடுதலையை எதிர்நோக்கியே இந்த சம்பவங்கள் அரங்கேறுவதாக திமுக விமர்சித்துள்ளது. அதிமுக முதலமைச்சர் வேட்பாளராக EPS அறிவிக்கப்பட்டதன் மூலம் 100 விழுக்காடு வெற்றி உறுதியாகியுள்ளதாகவும் எதிர்க்கட்சிகளின் கனவு பலிக்காது என அமைச்சர்களும் அதிமுக மூத்த நிர்வாகிகளும் கூறுகின்றனர். வெற்றி வாய்ப்பு 100% அதிமுக வெற்றி பெறும். மீண்டும் அம்மா ஆட்சி உதயமாகும். தொண்டர்கள் எல்லாம் மகிழ்ச்சி, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி. மீண்டும் 2021 அம்மாவுடைய அரசு அமையும், இது உறுதி. நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏற்புடைய ஒரு சிறப்பான வருங்காலத்தை உருவாக்கி தருகிற நல்ல அறிவிப்பு. ஸ்டாலின் அவர்களுக்கு அவங்க அப்பா இருக்கும்போது அவர் வெற்றி பெற்ற கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு அவர் இல்லாத சூழ்நிலையில், அவங்க அப்பா இல்லாத சூழ்நிலையில் ஸ்டாலின் அவர்களை மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு எதிர்ப்பாளராக நாங்கள் கருதவில்லை. இந்த அறிவிப்பு என்பது கட்சிக்கு வலுவை கொடுக்கும், பலத்தை கொடுக்கும், தொண்டர்களுக்கு எழுச்சியை கொடுக்கும். இந்த எழுச்சியையும் இந்த உற்சாகமும் 2020 நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஹேட்ரிக் சாதனையாக மகத்தான வெற்றியை பெற்றது. எதிர்க்கட்சி திமுகவுக்கு அவர்கள் கண்ட கனவு நனவாகாது. நிரந்தரமாக அம்மா அவர்கள் சொன்னது போல 100 ஆண்டுகளுக்கு அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். நம்முடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தொடர்வார். அடுத்ததும் ஆளப்போகிறது அதிமுக, வாழப்போகிறார்கள் மக்கள் என தமக்கே உரித்தான பாணியில் பதிலளித்த அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, முடிவெடுப்பதில் ஏன் தாமதம் என்ற கேள்விக்கு பெரிய கட்சி என்றால் அப்படித்தான் இருக்கும் என குறிப்பிட்டார். இந்த அறிவிப்பு மூலமாக அதிமுக பலமாக இருக்கிறது, ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு அடித்தளமிட்ட நாள் இது. எதிர்கட்சிகளுக்கெல்லாம் அதிமுக ஒரு சிம்ம சப்பரமா இருக்கும்ங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சு. அதிமுக தான் ஆளப்போகுது, தமிழ்நாட்டு மக்கள் வாழப்போகுது. ஒரு முதல்வரை மீண்டும் முதல்வர் வேட்பாளர் அறிவிப்பதற்கு ஏன் இந்த தாமதம், எதற்கான இந்த இழுபறி? இது கட்சி பெரிய கட்சிங்க, இந்த பெரிய கட்சியை பேசித்தான் அப்படி முடியும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி எங்கேயா அண்ணா அறிவாளத்தில் பார்த்துருக்கீங்க நீங்கள் இப்படி கொடுத்த? எப்போ வந்தாலும் ஒருங்கிணைப்பாளரும் துணை ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சர் வர நேரம் கூட இந்த கூட்டம் அம்மா இருக்கிற மாதிரி கூட்டம் வந்துட்டு இருக்கு. அதிமுக உள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சான்று. சசிகலா வந்தாலும் அதிமுக இதே நிலைப்பாட்டிலேயே இருக்குமா என்ற கேள்விக்கு கட்சியில் இல்லாதவர் பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை என அதிமுகவின் மூத்த நிர்வாகி பொன்னையன் பதிலளித்தார். சசிகலா சிறையிலிருந்து வெளியே வந்தாலும் இதே நிலை நீடிக்குமா? மீண்டும் அவர் சசிகலா எங்க கட்சியே இல்ல, அவங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் மேல அதை பற்றி கேள்வியே வேண்டும். அதே சமயம் அதிமுகவில் தற்போது நடைபெறும் சம்பவங்கள் சசிகலா விடுதலையை எதிர்நோக்கியே இருப்பதாக திமுக MP TKS இளங்கோவன் விமர்சித்திருக்கிறார். அதிமுகவில் கட்டுப்பாடு, முறை, இதெல்லாம் இடஒதுக்கீடு, இதை பற்றிலாம் பேசாதீர்கள். படிப்பு கல்லூரி கல்வியிலே சட்டபூர்வமான இடஒதுக்கீட்டையே பெற்றுத்தர இயலாதவர்கள் இவர்கள் கட்சியிலே இடஒதுக்கீட்டை பார்க்க போகிறார்களா என்ன? முயற்சிகள் அனைத்தும்
இப்பொழுது இவர்கள் தேவையில்லாமல் முரண்பட்டு ஒருவருக்கொருவர் முரண்பட்டு இவர்கள் போடுகின்ற இந்த போட்டி அனைத்திற்கும் ஒரே காரணம், சசிகலா வெளியே வரப்போகிறார் என்பதுதான். தமிழகத்திற்கு விரோதமான மத்திய அரசின் திட்டங்களை எடப்பாடி பழனிசாமி அனுமதித்து வருவதால் மக்கள் அவர் மீது அதிருப்தியில் இருப்பதாக திமுகவினர் விமர்சித்துள்ளனர். அதிமுகவினர் தற்போது இணைந்திருப்பது கொள்ளையடிப்பதற்காகவே என்றும் மக்களுக்காக அல்ல என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பங்கேற்றவர் தற்போது நடப்பது ஆட்சி அல்ல வீழ்ச்சி என கூறினார். இன்று ஒன்று சேர்ந்துள்ளார்கள் என்றால் என்ன அர்த்தம்? மக்களுக்காகவா? நிச்சயமாக கிடையாது. இன்னும் ஆட்சி முடிய 6 மாசம் இருக்கு. அது வரைக்கும் ஒன்றாக இருந்து கொள்ளையடிப்போம் என்பதற்காகத்தான் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இப்போ நடக்கிறது ஆட்சி அல்ல, வீழ்ச்சி. அதிமுக முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி மற்றும் 11 பேர் கொண்ட வழிகாட்டுதல் குழு அறிவிக்கப்பட்டிருப்பதால் தமிழகம் முழுவதும் அந்த கட்சி தொண்டர்கள் கொண்டாடினர். முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி மற்றும் வழிகாட்டுதல் குழு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சென்னை அதிமுக அலுவலகத்தின் வாயிலில் கூடியிருந்த தொண்டர்கள் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொண்டர்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டன. அம்மாவோட ஆட்சிக்காக தான் இந்த மக்களே வராங்க. இந்த கோட்டரி பிரியாணி காசுக்காகலாம் வரல. இந்த பொத்த மக்கள் பாருங்க, இந்த கொரோனா விஷயம் இருந்தாலும் அப்போ இந்த அம்மாக்காக வராங்க. சரிங்களா? எடப்பாடி ஐயா செஞ்சிருக்கிற ஃபீல்டு ஒர்க்கு சான்ஸ்லெஸ் யாராலும் செய்ய முடியாது. இபிஎஸ் அண்ணன் அறிவிச்சதுனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர் தான் ஜெயிக்கணும், அவர் தான் வருவார், எங்க ஆட்சி தான் இருக்கும். கவலை இருக்கு, இருந்தாலும் கூட தானே இருக்காரு, எங்க கூட தானே இருக்கிறாரு. அம்மா அறிவிச்சவங்க, அவங்க எங்க 2 உருவமும் சேர்ந்து கழகத்தையும் வழி நடத்துவாங்க, எங்களுடைய மக்களையும் வழி நடத்துவாங்க. எங்க ஆட்சி, எங்க அம்மா அறிவிச்ச ஆட்சி நிலையாக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு 2 பேரும் 2 கண்கள். அவங்க ஒருங்கிணைந்து செயல்படுற எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் உயிரை கொடுத்து பாடுபடுவோம். முதலமைச்சரின் சொந்த ஊரான சேலம் மாவட்டம் எடப்பாடியில் கொண்டாட்டங்கள் களை கட்டின. ஜலகண்டபுரம் பேருந்து நிலையத்தில் அதிமுக நிர்வாகிகள் இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். வாத்தியங்கள் முழங்க இசை நிகழ்ச்சி நடைபெற்றதால் முதல்வரின் சொந்த ஊரானது திருவிழா போல் காட்சியளித்தது. இதேபோன்று சேலம் மண்டல அண்ணா போக்குவரத்து தொழிற்சங்கம் சார்பில் மத்திய பேருந்து நிலையத்தில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. திருநெல்வேலியில் அதிமுக தொண்டர்கள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அதேபோல திருச்சியில் கொண்டாடிய அதிமுக தொண்டர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டிருப்பது எதிர்க்கட்சிகளுக்கு சம்மட்டி அடி என தெரிவித்தனர். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தெய்வீக ஆசியோடு எதிர்க்கட்சிகளாக சம்மட்டி கொண்டாடுகின்ற விதமாக இன்று கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் மாண்புமிகு இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்திருக்கின்றார். இது எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு சம்மட்டி அடி. முதல்வர் வேட்பாளர் யார் என்று சொல்ல முடியாத நிலையில் இருந்தது அறிவித்த காங்கிரஸ்காரர்களுக்கும் திமுகவினருக்கும் ஒரு சம்மட்டி அடி கொடுத்திருக்கின்றார்கள் எங்களது ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளர் அவர்களும். மதுரை மாநகர அதிமுக மாவட்ட அலுவலகம் முன்பு கூட்டவாளர்கள் ஒன்று கூடி பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து தெரிவித்து அனைவரும் முழக்கமிட்டனர். எனினும் அங்கு ஒட்டப்பட்டிருந்த போஸ்டரில் ஓபிஎஸ்ஸின் படம் சிறிதாக இடம்பெற்றிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது.
முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதற்கு மகிழ்ச்சி தெரிவித்து கோவையில் பயணியர் விடுதி சாலையில் உள்ள அதிமுக மாவட்ட தலைமை அலுவலகம் முன்பு அக்கட்சி தொண்டர்கள் திரண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். இதேபோல் திருப்பூர், நாமக்கல், விருதுநகர், தென்காசி, தருமபுரி, திருவாரூர், காஞ்சிபுரம் மற்றும் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிமுகவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினர். அதிமுகவில் அடிமட்ட தொண்டனாக இருந்து முதல்வராக கட்சியில் சிகரம் தொட்டவர் எடப்பாடி பழனிசாமி. அவருடைய வெற்றி பயணத்தை இப்போது பார்க்கலாம். சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் 1954ஆம் ஆண்டு பிறந்த எடப்பாடி பழனிசாமி விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் மீது தீராத பற்று கொண்ட அவர் தமது 17வது வயதில் எம்ஜிஆருக்கு ரசிகர் மன்றம் தொடங்கினார். பின்னர் அதிமுகவில் இணைந்த எடப்பாடி பழனிசாமி கட்சிக்காக அயராது உழைத்தார். அதன் பிரதிபலனாக 18 வயதில் சிலுவம்பாளையம் அதிமுக கிளை செயலாளர் பதவி அவரை தேடி வந்தது. 21வது வயதில் கல்லூரி படிப்பை முடித்த அவர் வெல்லம் விற்பனையை தொடங்கினார். கட்சியில் தொடர்ந்து பணியாற்றிய பழனிசாமி 1982இல் எடப்பாடி ஒன்றிய அதிமுக செயலாளராக நியமிக்கப்பட்டார். 1985ஆம் ஆண்டு சேலத்தில் ஜெயலலிதா பேரவையை தொடங்கிய நிலையில் 1989ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் அதிமுக ஜே அணி சார்பாக சேவல் சின்னத்தில் போட்டியிட்ட அவர் வெற்றி பெற்று 35வது வயதில் முதல் முறையாக சட்டமன்றத்திற்குள் அடியெடுத்து வைத்தார். 1990ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் சேலம் வடக்கு மாவட்டத்தின் இணை செயலாளராக நியமிக்கப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி. 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் எடப்பாடி தொகுதியில் இருந்து தேர்வு செய்யப்பட்டார். 1998ஆம் ஆண்டு திருச்செங்கோடு மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார். கட்சியில் ஒவ்வொரு பொறுப்பாக தேடி வந்த நிலையில் 2001ஆம் ஆண்டு அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டார். அதே ஆண்டு சேலம் மாவட்ட செயலாளர் பதவியும் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கப்பட்டது. 1998ஆம் ஆண்டிலிருந்து 2010ஆம் ஆண்டு வரை அரசியலில் பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்த அவர் 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் வாகை சூடினார். அது மட்டுமல்லாமல் சேலம் மாவட்டத்தில் இருக்கும் 11 சட்டமன்ற தொகுதிகளில் 10 இடங்களில் அதிமுக வெற்றி பெற முக்கிய காரணமாக இருந்ததால் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கு உரியவரானார். இதனைத் தொடர்ந்து நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறையின் அமைச்சராக பொறுப்பேற்றார். ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சர்கள் மாற்றப்பட்டுக் கொண்டே இருந்த நிலையில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான பழனிசாமியின் இலாகாவில் மாற்றம் செய்யப்படவில்லை. பொதுப்பணித்துறையையும் கூடுதலாக கவனித்தார் எடப்பாடி பழனிசாமி. ஒரு கட்டத்தில் கட்சியின் வருவாயை எடப்பாடி பழனிசாமி கவனித்து வந்த நிலையில் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் வெற்றி பெற்றார். அதே ஆண்டு ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து கட்சியினரின் ஏகோபித்த ஆதரவுடன் 2017 பிப்ரவரியில் முதல் முறையாக முதலமைச்சராக அரியணை ஏறினார். 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் 122 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்று முதலமைச்சர் பதவியை தக்க வைத்தார். தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் பாஜக கூட்டணி அமைக்கவும் வாய்ப்பிருப்பதாக முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் செய்தியாளர்களை சந்தித்தவர் அதிமுகவுடனான கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலுக்காக அமைக்கப்பட்டதாக கூறினார். இப்போது உள்ள கூட்டணி பாராளுமன்ற தேர்தலுக்காக வைக்கப்பட்ட கூட்டணி. இனி சட்டமன்றத்துக்காக கூட்டணி அமைக்கப்படும். அது அண்ணா திமுகவோட கூட இருக்கலாம், திமுகவோட கூட இருக்கலாம், ரெண்டு இல்லாம இருக்கலாம்.
நாங்களே கூட்டணி அமைக்கலாம், எல்லாவற்றுக்கும் வாய்ப்பு இருக்குது. தனக்கு மேலவை எம்பி மற்றும் மத்திய அமைச்சர் பதவி கிடைக்காத மன அழுத்தத்தால் திமுக பாஜக கூட்டணி என பொன் ராதாகிருஷ்ணன் பேசி வருவதாக திமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்பாவு தெரிவித்துள்ளார். நியூஸ் 18க்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்தவர் பாஜகவுடன் திமுக ஒருபொழுதும் கூட்டணி அமைக்காது என கூறினார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த பிறகு ஒரு முன்னாள் அமைச்சருக்கு கூட நமக்கு மேலவை உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சி தராமல் நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் போன்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் போன்றவர்களுக்கு கொடுத்த காரணத்தினால் அவங்களுக்கு மன அழுத்தம், மன வருத்தம் இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த கருத்தை அவங்க சொல்லியிருக்கலாம். வடமாநிலங்களில் இருந்து மதுரைக்கு தினசரி பார்சல் சர்வீஸ் சேவை மூலம் குட்கா விநியோகிக்க உதவி வந்த பிரபல 5 பார்சல் சர்வீஸ் நிறுவனங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்திருக்கிறார்கள். அது பற்றி மதுரை தலைமை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். ஸ்டாலின், தற்பொழுது இந்த செயலில் ஈடுபட்ட அந்த 5 பார்சல் சர்வீஸ் நிறுவனங்கள் எவை? இதை பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன? கண்டிப்பா சபினா, அதாவது தமிழகத்தில் குட்கா பொருட்கள் தடை செய்யப்பட்டிருந்தாலும் வட மாநிலங்களான டெல்லி, அதே போல பெங்களூருவில் இருந்து மதுரைக்கு தினசரி லாரி சர்வீஸ் மூலமாக அதிக அளவிலான குட்கா கொண்டு வரப்பட்டு மதுரையை மையமாக வைத்து தென் மாவட்டங்களுக்கு கள்ளச்சந்தையில் குட்கா விற்பனை செய்யப்பட்டது தெரிய வந்தது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக பிரபல கேபிஎன் நிறுவனத்தின் மூலமாக பார்சல் கொண்டு வரப்பட்டு அங்கு அந்த பண்டல்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் மேலும் 5 பார்சல் நிறுவனங்கள் இந்த இதுபோன்ற தினசரி சேவையில் குட்காவை இறக்குமதி செய்து அந்த கள்ளச்சந்தை விற்பனைக்கு உதவி வந்தது தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் மதுரை வடக்குவாசி வீதியில் இருக்கக்கூடிய செல்வி டிரான்ஸ்போர்ட், அதே போல பரமேஸ்வரன் பிள்ளை சந்திப்பில் இருக்கக்கூடிய இர்பானா கேரியர், அதே போல கீழவெளி வீதியில் இருக்கக்கூடிய பாவா லாரி சர்வீஸ், கீழவெளி வீதியில் இருக்கக்கூடிய மாஸ் ரெகுலர் சர்வீஸ், அதே போல விநாயகா கேரியர் ஆகிய 5 நிறுவனங்களில் தினசரி லாரி ஒன்றுக்கு 100 கிலோ வீதம் தினமும் குட்கா பார்சல்கள் கொண்டு வரப்பட்டு மதுரை மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளுக்கு 2ஆக பிரித்து அனுப்பப்பட்டது தெரிகிறது. இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பேரில் தனி அலுவலர் சோமசுந்தரம் தலைமையிலான அதிகாரிகள் இன்று சம்பந்தப்பட்ட அந்த 5 நிறுவனங்களுக்கும் சென்று அங்கு இருக்கக்கூடிய அந்த மூட்டைகள், குட்கா மூட்டைகளை பறிமுதல் செய்ததுடன் சம்பந்தப்பட்ட பிரபலமான அந்த 5 டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்களையும் பூட்டி சீல் வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தினுடைய நிர்வாகிகள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதற்கு போலீசாருக்கு பரிந்துரை செய்திருக்கிறார்கள். பறிமுதல் செய்யப்பட்ட குட்கா நிறுவனங்கள் எங்கிருந்து அனுப்பப்பட்டவை, அவை மதுரையில் யாருக்காக கொண்டு வரப்பட்டது, மதுரையில் இருந்து எங்கெங்கு எந்தெந்த பகுதிக்கு கொண்டு செல்லப்படுகிறது என்பது உள்ளிட்ட முழு விவரங்களை சேகரிப்பதற்கு போலீசாருக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பரிந்துரை செய்திருக்கிறார்கள். சபினா. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 5447 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழகத்தில் கொரோனா தொற்று 6,35,855 அதிகரித்திருக்கிறது. 5 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கும் நிலையில் தொடர்ந்து தமிழகத்தை பொறுத்தவரை கொரோனா தொற்றின் பாதிப்பு அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இன்று ஒரே நாளில் 5000க்கும் மேற்பட்டவர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சாரதா இணைகிறார். அவரிடம் பேசலாம். சாரதா, இன்று தமிழகத்தினுடைய கொரோனா நிலவரம் என்னவாக இருக்கிறது? குணமடைந்தவர்கள் எவ்வளவு பேர்? கூடுதல் விவரங்கள். ஷமினா, இன்று 5400க்கும் மேற்பட்டவர்கள் புதிய தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை மாநிலம் முழுவதும் கடந்த சில நாட்களாக 5500, 600 என்ற அளவில் இருந்து வருகிறது. நேற்றுதான் பல நாட்களுக்கு பிறகு கணிசமாக இந்த எண்ணிக்கை குறைந்து 5000 என்ற அளவில் இருந்தது. இன்று மீண்டும் 5400க்கும் மேற்பட்டவர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய நிலவரப்படி சென்னையில் பார்த்தோமானால் 1300க்கும் மேற்பட்டவர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே இதே நிலைதான் சென்னையில் இருந்து வருகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளினுடைய எண்ணிக்கையும் கூட அதிகரித்து வருகிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம். சென்னைக்கு அடுத்தபடியாக தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் பாதிப்பு அதிகமாக இருந்து வருகிறது. அதே போன்று இன்றும் கூட கிட்டத்தட்ட 500 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை, கோவை தவிர்த்து பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய மற்றொரு மாவட்டம் என்பது சேலமாக இருக்கிறது. சேலத்தில் இன்று 300க்கும் அதிகமானவர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து கடந்த சில நாட்களாக, சில வாரங்களாக எந்த நிலை இருந்ததோ அதே நிலைதான் தற்பொழுதும் இந்த சுகாதாரத்துறையினுடைய அறிக்கையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே நிலை நீடிக்கிறது என்பது சென்னை மற்றும் மேற்கு மாவட்டங்கள் என்று பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டத்தில்
தொடர்ந்து பாதிப்பு கடந்த சில மாதங்களாகவே அதிகமாக இருக்கிறது. அதே போன்று அந்த மாவட்டத்தில் இன்றும் கூட 300க்கும் அதிகமானவர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. உயிரிழப்புகளை பொறுத்தவரை 67 பேர் கடந்த 24 மணி நேரத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். 67 பேரில் 18 பேர் சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். நேற்று 25 பேர் ஒரே நாளில் சென்னையில் உயிரிழந்திருந்தார்கள். இன்று அந்த எண்ணிக்கை சற்று குறைந்து 18ஆக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். 18 பேர் சென்னையில், அதற்கு அடுத்தபடியாக 6 பேர் சேலத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். எனவே உயிரிழப்புகளிலும் சென்னைக்கு அடுத்தபடியாக கோவை, சேலம் ஆகிய மாவட்டங்களில் உயிரிழப்புகள் அதிகமாக இருந்து வருகிறது. உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை என்பது தொடர்ந்து சீராக இருந்து வருகிறது. சென்னையில் பாதிப்பு அதிகமானாலும் கூட ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய கொரோனா பலிகளின் எண்ணிக்கையும் சென்னையில் இருக்கக்கூடிய கொரோனா பலிகளுடைய எண்ணிக்கை என்பது தொடர்ந்து சீராக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். நீங்கள் கேட்டது போல குணமடைந்து வீடு திரும்பியவர்களுடைய எண்ணிக்கையும் கூட 5500க்கும் மேலாக இருக்கிறது. புதிய தொற்றாளர்களுடைய எண்ணிக்கையை விட குணமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை இன்று அதிகமாக இருக்கிறது. எனவே குணமடைந்தோர் சதவீதம் என்பது தமிழகத்தில் கணிசமாக தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இறப்பு சதவீதமும் கூட 1.3 என்ற அளவில் இருக்கிறது. 1% கீழாக குறைக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் என்று சுகாதாரத்துறை அமைச்சரும் கூட நம்மிடையே பேசும் பொழுது தெரிவித்திருந்தார். நம்முடைய ஆக்டிவ் கேசஸ் இதுதான் நமக்கு முக்கியமான எண்ணிக்கையாகும். சுகாதாரத்துறையினுடைய அறிக்கையில் எத்தனை பேர் ஒரு நேரத்தில் இருந்து சிகிச்சை பெறுகிறார்கள் என்ற எண்ணிக்கையாகும். இது தொடர்ந்து 46,000 என்ற அளவில் தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களாக இருந்து வருகிறது. இன்று 45,135 என்ற அளவில் இருக்கிறது. புதிய தொற்றாளர்களை விட குணமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் என்ற காரணத்தினால் நேற்றைய விட இன்று மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெறுபவர்களுடைய எண்ணிக்கை என்பது சற்று குறைந்திருக்கிறது. எனவே இன்று 45,000க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் தற்பொழுது இருந்து வருகிறார்கள். பரிசோதனைகளை பொறுத்த வரைக்கும் அதுவும் கூட கணிசமாக கடந்த சில நாட்களை ஒப்பிட்டு பார்த்தால், ஒரு வாரத்துக்கு முன்பான நிலையை பார்த்தால் கூட உயர்ந்திருக்கிறது என்று கூறலாம். நாம் இந்த RT-PCR பரிசோதனை மட்டும்தான் தமிழகம் செய்து வருகிறது. இந்த துரித பரிசோதனை என சொல்லக்கூடிய அந்த ஆன்டிஜென் பரிசோதனைகளை நாம் செய்வதில்லை. PCR பரிசோதனைகளை பொறுத்தவரைக்கும் 93,000க்கும் மேற்பட்ட மாதிரிகள் ஒரே நாளில் எடுக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டிருக்கிறது. 91,000க்கும் மேற்பட்ட நபர்களிடமிருந்து இந்த மாதிரிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. 85,000 என்ற நிலையிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நீரிழிவு நிபுணர் மருத்துவர் ஹரிபிரசாத் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். கொரோனா தொற்றுடைய மரணங்களை பொறுத்தவரை நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் அதிக அளவில் உயிரிழந்திருப்பதாக தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. இருப்பினும் தமிழகத்தை பொறுத்தவரை இந்த 5,000, 6,000 என்ற நிலையிலேயே இந்த கொரோனா தொற்றும் இருந்தே வருகிறது. இது எப்பொழுதுதான் குறையும்? இதற்கான ரெமிடி எப்பொழுது நமக்கு கிடைக்கும்? உங்களுடைய கருத்துக்கள். இல்ல, இது இப்போதைக்கு இது ஒரு $1 million கொஸ்டினா தான் இருக்கு. இந்த இஷ்யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த வைரல் நீங்களே உங்களுக்கே தெரியும், இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷனுக்கு ஒன்றும் நம்ம வேக்சின் ஒன்றும் கண்டுபிடிக்கல. ஸோ ஆஸ் ஆஃப் நோ நம்ம அந்த வைரஸ் இட் இஸ் செல்ஃப் லிமிட்டிங். யாருக்கு வந்தாலும் அது கொஞ்ச நாள்ல அதுவே சரியாயிடுது. பட் அதே சமயத்தில் நம்ம பார்க்குற அந்த எல்டர்லி குரூப் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், இந்த டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு அது ரொம்ப சிவியரா அஃபெக்ட் பண்ணுது. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் லாக்டவுன் எஃபெக்ட் ஓபன் பண்ணி விட்டதுல இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா ஸ்டில் அந்த சோஷியல் டிஸ்டன்சிங், அந்த பிசிக்கல் டிஸ்டன்சிங்ல இருந்து அந்த ஹேண்ட் சானிடைசேஷன் எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிருக்கு. பீப்புள் கொஞ்சம் லைட்டா எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியுது. தே ஆர் டேக்கிங் திங்ஸ் லிட்டில் லைட்லி. ஸோ அதனால கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட்டும் கொஞ்சம் அதிகமா தெரியுது. நம்பர்ஸ் நீங்களும் பாக்குறீங்க, டெய்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்பர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. பட் ஒரு குட் நியூஸ் என்ன பாத்தீங்கன்னா, சோஃபா இந்த டைம் ஆஸ் ஆஃப் நவ் ஒரு சிக் பேஷன்ஸ், ரொம்ப சீரியஸா இருக்கிற பேஷன்ஸோட அளவு கம்மியா இருக்கு. இன்னைக்கு மார்னிங் டேட்டா கூட பாத்தீங்கன்னா ஆஃப் இன்ஃபெக்டட் பேஷண்ட் ஒரு 17% தான் they are getting admitted. ஸோ அந்த அளவுக்கு இருக்கு. பட் ஆனால் அதே சமயத்தில் இன்ஃபெக்ஷன் இஸ் ஸ்டில் predominant and அதே மாதிரி ரிஸ்க் கேட்டகரி பீப்புள் ஆர் ஹைலி ப்ரோன் டு பிகம் ஹேவ் சீரியஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் காம்ப்ளிகேஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால we have to be careful at this point of time also. தங்களுடைய விளக்கங்களுக்கு நன்றி சார். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். அரியர் தேர்வு விவகாரத்தில் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் விதிகளுக்கு முரணான நிலைப்பாட்டை எடுக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதனால் அரியர் மாணவர்கள் தேர்ச்சி கிடைக்குமா என்ற கலக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். கொரோனா ஊரடங்கு காரணமாக கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதால் பொறியியல் மற்றும் கலை அறிவியல் பட்ட படிப்புகளுக்கு இறுதி பருவத் தேர்வு தவிர மற்ற தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டன. அரியர் தேர்வுகளுக்கு கட்டணம் செலுத்திய மாணவர்கள் அனைவரும் ஆல்பாஸ் என்றும் அறிவிக்கப்பட்டது. தமிழக அரசின் இந்த உத்தரவை எதிர்த்து அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி மற்றும் ராம்குமார் ஆதித்தன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்தனர்.
இந்த வழக்குகளில் பதிலளித்திருந்த அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் அரியர் தேர்வு ரத்து என்பது தங்களது விதிகளுக்கும் மற்ற பல்கலைக்கழக மானியக் குழு விதிகளுக்கும் முரண்பாடானது என தெரிவித்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் ஹேமலதா அமர்வு முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பதிலளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என பல்கலைக்கழக மானியக் குழு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதேபோல வழக்கில் தங்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சில மாணவர்கள் தரப்பிலும் முறையீடு செய்யப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலின் விதிகளுக்கு முரணான நிலைப்பாட்டை எடுக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தனர். மேலும் அரியர் தேர்வு ரத்து செய்ததற்கு ஆதரவாக வழக்கு தொடரும் மாணவர்களின் மொத்த அரியர் எண்ணிக்கை 10ஆம் வகுப்பு முதல் அவர்களின் கல்வி விவரங்கள் ஆய்வு செய்யப்படும் எனவும் நீதிபதிகள் எச்சரித்தனர். ஆன்லைன் உணவு டெலிவரி நிறுவனங்களில் பொறியியல் படித்தவர்கள் பணியாற்றுவதாக வேதனை தெரிவித்த நீதிபதிகள் தேர்வு எழுதாமல் தேர்ச்சி பெற வேண்டும் என மாணவர்கள் எப்படி எதிர்பார்க்கலாம் எனவும் கேள்வி எழுப்பினர். வழக்கு விசாரணை நவம்பர் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். பொது இடங்களில் காலவரையற்ற போராட்டங்களை முன்னெடுப்பது ஏற்கத்தக்கது அல்ல என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. குடியுரிமை சட்டத்திருத்தத்தை எதிர்த்து ஷாக்கின் பாக்கில் போராடியவர்களை அப்புறப்படுத்த கோரி தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. வழக்கின் மீது நீதிபதி SK கவுல் மற்றும் KM ஜோசப் அமர்வு தீர்ப்பளித்தது. அப்போது பொது இடங்களில் எக்காரணம் கொண்டும் காலவரையற்ற போராட்டங்கள் நடத்துவதை அனுமதிக்க முடியாது என நீதிபதிகள் தெரிவித்தனர். ஜனநாயகத்தின் கருத்து வேறுபாடுகள் தவிர்க்க முடியாதவை என்ற போதும் கட்டுப்பாடுகளுடன் போராட்டம் நடத்துவது அவசியம் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. பினாமி சட்டத்தின் கீழ் சசிகலா, இளவரசி மற்றும் சுதாகரனுக்கு சொந்தமான சுமார் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கும் பணியை வருமான வரித்துறை தீவிரப்படுத்தியுள்ளது. 2017ஆம் ஆண்டு சசிகலாவுக்கு சொந்தமான சிறுதாவூர் பங்களா உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் உள்ள 187 இடங்களில் மெகா ரைடு நடத்தப்பட்டது. சோதனையின் போது கணக்கில் வராத 5 கோடி ரொக்கம் மற்றும் ஏராளமான ஆவணங்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சோதனையில் சிக்கிய ஆவணங்களின் அடிப்படையில் 1600 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை வருமான வரித்துறை முடக்கியுள்ளது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு பினாமிகள் அடையாளம் காணப்பட்டு அவர்களிடமிருந்து இரண்டாவது முறையாக சுமார் 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை வருமான வரித்துறை கடந்த மாதம் முடக்கியது. அந்த வகையில் தற்போது 3வது முறையாக சசிகலா, இளவரசி மற்றும் சுதாகரனுக்கு சொந்தமான சுமார் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கி அவற்றிற்கு சீல் வைக்கும் பணிகளை வருமான வரித்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னையை அடுத்த சிறுதாவூர் பங்களா, கொடநாடு பங்களா மற்றும் நிலம் ஆகியவற்றை முடக்கும் பணியில் வருமான வரித்துறை ஈடுபட்டுள்ளது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் விரைவில் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என மியாட் மருத்துவமனை விளக்கம் அளித்திருக்கிறது. கொரோனா வைரஸால் அண்மையில் பாதிக்கப்பட்ட விஜயகாந்த் மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் முழுமையாக குணமடைந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். இந்நிலையில் மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள மருத்துவமனை நிர்வாகம், சீரான திட்டமிடப்பட்ட தொடர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு கதிரியக்க மதிப்பீடு செய்ததில் அவரது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் விரைவில் விஜயகாந்த் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் எனவும் கூறப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு விண்ணப்பித்த பொதுப் பிரிவினருக்கான கலந்தாய்வு நாளை தொடங்குகிறது. தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் 461 பொறியியல் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளுக்கு 1,63,154 இடங்கள் உள்ளன. இதில் சேர்வதற்கு விண்ணப்பித்த சிறப்பு பிரிவினருக்கான இணைய வழி கலந்தாய்வு கடந்த 1ஆம் தேதி தொடங்கி நேற்றுடன் முடிவடைந்தது. இந்நிலையில் பொதுப் பிரிவினருக்கான கலந்தாய்வு நாளை தொடங்கி வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த கலந்தாய்வில் 1,12,000 மாணவர்கள் பங்கேற்க உள்ளதாக அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை போரூர் அருகே இளைஞர் ஒருவரிடம் கொள்ளையர்கள் 2 கத்தியை காட்டி மிரட்டி பணம், நகைகளை பறித்துச் செல்லும் பதபதைக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. போரூரை அடுத்த மதனந்தபுரம் பகுதியில் இளைஞர் ஒருவர் சாலையோரத்தில் சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 அந்த இளைஞரிடம் கத்தியை காட்டி பணம் கேட்டு மிரட்டினர். பயந்து போன அவர் தன்னிடம் இருந்த தங்கச்சங்கிலி, பணம் மற்றும் செல்போனை கொடுத்துள்ளார். அனைத்தையும் பறித்துக் கொண்ட கொள்ளையர்கள் அங்கிருந்து வாகனம் மூலம் தப்பிச் சென்றனர். கோவை, சேலம்
சேலம், மதுரை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தெற்கு ஆந்திர கடலோர பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 48 மணி நேரத்திற்கு கோவை, நீலகிரி, சேலம், நாமக்கல், தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. இதனிடையே அக்டோபர் 9ஆம் தேதி அந்தமான் அருகே புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் எனவும் அது மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வருகிற 9, 10ஆம் தேதிகளில் அந்தமான், மத்திய கிழக்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அங்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் நடைபாதையில் இருந்த 80 கிலோ எடை கொண்ட முதலையை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக பிடித்து பண்ணையில் விட்டனர். தமிழக கர்நாடக எல்லையான பிலிகுண்டுலு, ராசிமணல், ஊட்டமலை, மணல்மேடு உள்ளிட்ட காவிரி ஆற்று பகுதிகளில் ஏராளமான முதலைகள் தண்ணீருக்குள் உலா வருகின்றன. ஒகேனக்கல்லில் சுற்றுலா பயணிகள் குளிக்கும் பிரதான அருவிக்கு அருகே உள்ள நடைபாதையில் முதலை உள்ளதாக தீயணைப்புத் துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற வீரர்கள் முதலையை மீட்டு அருகில் உள்ள பண்ணையில் விட்டனர். மத்திய தொல்லியல் பட்டய படிப்பிற்கான அறிவிக்கையில் இந்தியாவின் மிக மூத்த மொழியான தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசின் இந்தி திணிப்பு மற்றும் வேலைவாய்ப்பில் தமிழர் நலன் புறக்கணிப்புக்கு அதிமுக தலைமையிலான தமிழக அரசு தொடர்ந்து துணை போவதாக சாடியுள்ளார். இந்தி மொழியில் கூட தேர்ச்சி பெற இயலாத வடமாநிலத்தவர் மின்வாரியம் தொடர்பான தேர்வுகளில் தமிழ் மொழியில் அதிக மதிப்பெண்கள் எடுத்தது எப்படி என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ் மொழியின் மீது பண்பாட்டு படையெடுப்பை நடத்தும் மத்திய அரசின் பிற்போக்கு நடவடிக்கைக்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைந்து கண்டன குரல் எழுப்ப வேண்டும் என மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 432 ரூபாய் விலை குறைந்து 38,448 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 4,806 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் 90 காசுகள் குறைந்து 63 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. கட்டி வெள்ளி கிலோ 1,900 ரூபாய் சரிந்து 63,400 ரூபாய்க்கு என்ற விலைக்கு விற்கப்படுகிறது. அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து 11 பேர் கொண்ட வழிகாட்டு குழுவும் இன்று காலை அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று மாலை துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்துடன் 11 பேர் கொண்ட வழிகாட்டு குழுக்களுடன் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள திரு பன்னீர்செல்வத்தின் வீட்டில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பை நிகழ்த்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது தொண்டர்களுக்கு முதலமைச்சர் பழனிசாமி கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், தொண்டர்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எழுதியிருக்கும் அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்? விவரங்கள். தமிழா, அஇஅதிமுக 2021ஆம் ஆண்டு முதலமைச்சர் வேட்பாளராக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டார். இந்த நிலையில் முதலமைச்சருடைய அறிக்கை ஒன்று அவர் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக உறுதியிலே உறுதி கலந்து உழைப்போம், புனித ஜார்ஜ் கோட்டையில் புது வரலாறு படைப்போம் என்கிற ஒரு முழக்கத்தோடு தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் முதலமைச்சர். குறிப்பாக மிக நீண்ட நெடிய 9 பக்க அறிக்கையை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், எதிர்க்கட்சிகள் வைக்கும் விமர்சனங்களின் உண்மை தன்மையை உரசி பார்த்து அவற்றில் உள்ள ஆக்கப்பூர்வங்களை நாம் ஏற்றுக்கொள்பவர்கள், அதே வேளையில் வழி சொல்ல மாட்டோம், பழி சொல்ல மாட்டோம், செல்வோம் என்கிற உள்நோக்கத்திலே காழ்ப்புணர்ச்சி குற்றச்சாட்டுகளை கடந்து செல்லக்கூடியவர்கள். எனவே அந்த நிலையில கடந்த 2.5 ஆண்டுகளில் 6 புதிய மாவட்டங்களை உருவாக்கியதும் 1000 கோடி செலவில் ஆசியாவிலேயே மிக பெரிய கால்நடை பூங்காவை உருவாக்கி வருவது, புதிதாக 6 சட்டக் கல்லூரிகளையும் 2 கால்நடை மருத்துவக் கல்லூரிகளையும்
உருவாக்கி ஒரு சரித்திரத்தை படைத்திருப்பதாகவும், குறிப்பாக சாதி மத பூசல்களை இல்லாது சட்டம் ஒழுங்கை அமைதியோடு பராமரித்து இந்தியாவே போட்டக்கூடிய வகையில ஒரு இணையற்ற மாநிலமாக தமிழகம் இருப்பதாகவும் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் முதலமைச்சர். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய காவிரி உரிமை மீது டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவித்தது, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்கி ஒரு அரை நூற்றாண்டு கனவை உயிர் கொடுப்பது போன்ற பல்வேறு சாதனைகளை கடந்த 4 வருடங்களில் முதலமைச்சராக இருந்து தான் செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அந்த வகையில என்னை முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழிந்திருக்க ஒருங்கிணைப்பாளர் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் தன்னுடைய நன்றியை தன்னுடைய அறிக்கையின் மூலமாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார். யாரிடத்திலும் கையேந்தி நிற்காத ஒரு காலத்தை உருவாக்குவேன் அப்படிங்கிற ஒரு சூளுரைய முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது என் மக்கள் எதற்காகவும் யாரிடத்திலும் கையேந்தி நிற்காத ஒரு காலத்தை உருவாக்குவேன் அப்படிங்கிற ஒரு சூளுரையை அவர் தன்னுடைய அறிக்கையின் மூலமாக குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பல்வேறு சாதனைகளை குறிப்பிட்டு அடுத்து வரக்கூடிய 21ஆம் ஆண்டும் அஇஅதிமுக அரசு வெற்றி பெறுவதற்கான வகையில மீண்டும் ஜார்ஜ் கோட்டையில் அதிமுக அரசு இருக்கும் என்று. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். செய்திகள் தொடர்கின்றன. உயிரின் தன்மையை மாற்றி எழுதும் மரபணு மாற்றம் தொடர்பான புதிய கண்டுபிடிப்புகளுக்காக 2 பெண் விஞ்ஞானிகளுக்கு வேதியியல் நோபல் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. நோபல் விருது அறிவிக்கும் வரிசையில் இன்று வேதியியலுக்கான பரிசு அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பெண் வேதியியல் ஆய்வாளர் இமானுவேல் சார்பெண்டியர் மற்றும் அமெரிக்க பெண் ஆய்வாளர் ஜெனிஃபர் டவுனா ஆகியோருக்கு விருது வழங்கப்படுவதாக நோபல் அமைப்பின் பொதுச் செயலாளர் கோரன் ஹான்சன் அறிவித்தார். The Royal Swedish Academy of Sciences has today decided to award the 2020 Nobel Prize in Chemistry jointly to Emmanuelle Charpentier and Jennifer Doudna for the development of a method for genome editing. CRISPR-Cas9 என்ற மரபணு கத்தரிப்பு தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்ததற்காக இவர்களுக்கு நோபல் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மரபணுக்களை மாற்றும் தொழில்நுட்பத்தில் மிக துல்லியமானதாக கருதப்படும் இந்த கண்டுபிடிப்பின் உதவியுடன் விலங்குகள், தாவரங்கள், மனிதர்கள் மற்றும் நுண்ணுயிரிகளின் மரபணுக்களில் மிக பொருத்தமான மரபணு சங்கிலி மாற்றத்தை கொண்டு வர முடியும். உயிரி மூலக்கூறு அறிவியலில் இதனால் மிக பெரும் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் இதனால் தாவரங்களின் இனப்பெருக்கத்தன்மை மாற்றியமைக்கப்பட்டு வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உயிரின் தன்மையை மாற்றி எழுதும் வகையிலான கண்டுபிடிப்பு இது என்று பறைசாற்றிய நோபல் அமைப்பின் பொதுச் செயலாளர் கோரன் கே ஹான்சன் இந்த கண்டுபிடிப்பால் பரம்பரை நோய்களை குணப்படுத்துவதற்கான கனவு நனவாகக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று Cas9 நுட்பத்தின் மூலமாக புற்றுநோய் சிகிச்சை மிக கச்சிதமாக செய்ய முடியும் என்றும் கூறினார். நோபல் விருது அறிவிக்கப்பட்டுள்ள 2 பெண் விஞ்ஞானிகளுக்கும் சேர்த்து இந்திய மதிப்பில் 8,20,00,000 ரூபாய் பரிசு வழங்கப்பட உள்ளது. வேதியியல் பிரிவில் இதற்கு முன்பு 5 பெண்கள் தனித்தனியாக நோபல் விருது பெற்றுள்ளனர். முதல் முறையாக 2 பெண்கள் இணைந்து நோபல் விருது வாங்க உள்ளனர். இதில் ஜெனிஃபர் டவுனா கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இது தொடர்பாக பேசிய பிரெஞ்சு விஞ்ஞானி இமானுவேல் சார்பெண்டியர் அறிவியல் பாதையில் கால் பதித்துள்ள பெண்களுக்கு இந்த விருது அறிவிப்பு ஊக்கமும் உத்வேகமும் அளிக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வியாழக்கிழமையும் அமைதிக்கான நோபல் பரிசு வெள்ளிக்கிழமையும் அறிவிக்கப்பட உள்ளன. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாட்டின் Facebook, Twitter, YouTube உள்ளிட்ட வலைதள பக்கங்களை பாருங்கள். இப்போது டாடா ஸ்கையில் காண 1562 என்ற எண்களை தேர்வு செய்யுங்கள். மேலும் ஏர்டெல்,